இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்க இந்த குறும்படத்தை பாருங்க. என்னது இன்னைக்கு அக்டோபர் 29 நவம்பர் 10 என் கூட 11 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். இன்னும் எந்த கிஃப்ட்டும் ஆர்டர் பண்ணல. செல்யா, நீ ஒரு கிராஷேயர் தானே? எஸ். உன்கிட்ட காசு இருக்கா? நோ. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். அப்போ மூடிட்டு கிராஷேயரை கிஃப்ட் பண்ணடி. வெங்காயம். ஓகே ஓகே கைஸ், அவளுக்கு நான் ஒரு கிராஷே பொக்கே தான் கிஃப்ட் பண்ண போறேன். இந்த பொக்கேவை அவ கிட்டத்தட்ட 1 இயரா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து இந்த பொக்கேக்கு தேவைப்படுற ரோசஸை நான் கிராஷே பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி 3 சின்ன பெட்டல்ஸ் அண்ட் 3 பெரிய பெட்டல்ஸ் அப்புறம் ஒரு லீஃபையும் கிராஷே பண்ணி டியூலிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் யான் வச்சு கியூட் டெய்சிஸ் பண்றதுக்கு இவங்களோட டுட்டோரியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 3 லீவ்ஸ் அண்ட் 2 ஆலிவ்ஸ் நானே என் ஓன் டிசைன் யூஸ் பண்ணி கிராஷே பண்ணிக்கிட்டேன். அண்ட் லில்லி ஆஃப் த வேலிக்கும் என் ஓன் டிசைன் தான் யூஸ் பண்ணேன். ஆனா நீங்க ஆலிவ் பிரான்ச்சுக்கு இந்த வீடியோவையும் லில்லிக்கு இந்த வீடியோவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேலா லில்லிக்கு ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் திஸ் டுட்டோரியல். நல்லா தான் போச்சு, ஆனா நடுவில் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்படியோ கிராஷே பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பொக்கேயோட பாஸ் ஆன சன்ஃப்ளவருக்கு ஐ ஃபாலோட் திஸ் டுட்டோரியல். ஆப்வியஸா எனக்கு சன்ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட்காக நடுவில் இருக்கிற ப்ரௌன் பார்ட்க்கு 2 ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் யூஸ் பண்ணேன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பொக்கேவா ஃபார்ம் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு போய் கொடுத்துட்டு ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாமா?